எப்பொழுதும் நம்முடைய மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழகத்திற்கும் ஸ்ரீராமனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம மாற்று சித்தாந்தத்தை தொடர்ந்து கேட்பாங்க. தமிழகத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ராமர் கோவில் நம்முடைய ஊர்ல இருக்குதுங்க. கந்தர்வ கோட்டையில ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் வரை பழமை. கண்டராதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதே போல ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்தகம், அதுவும் கூட 1000 ஆண்டுகளை விட பழமையான ஒரு கோயில். ராமானுஜர் இந்த கோவில்ல தான் தன்னை வைணவத்திற்கு அர்ப்பணித்தார். 500 ஆண்டுகளுக்கு பழமையான ராமர் கோவில் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரியில கல்யாண ராமர் கோவிலும் 500 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில். இதெல்லாம் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர். அதையெல்லாம் தாண்டி இங்கிருந்து தான் இலங்கைக்கு போனாங்க. அவரே சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த மாதிரி பல சரித்திரத்தை சொன்னாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்து அவர் வாழ்ந்து காட்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வைகுண்டபுரத்துல 200 ஆண்டுகளுக்கு பழமை இருக்கக்கூடிய இந்த கோவில் மண் கோவிலாக இருந்த ஒரு கோவில, இதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா திருவிதங்காரனுடைய சித்திரை திருநாள் மகாராஜா இந்த கோவில பல ஆண்டு காலம் போற்றி வழிபட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட செஞ்சாங்க. வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிஜி சாரதா தேவி அம்மையாருடைய சீடா சுவாமிஜி அம்பானந்தா அவங்க நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சுவாமி சைத்தன்யானந்தி மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு என்றே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அற்புதமான கற்கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறீர்கள். முதல் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். காரணம், ஊர் மக்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம மரியாதை பண்ணணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு கற்கோவில் கட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பொருளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதை செய்து காட்டியிருக்கிறது. ஒரு அரசோ வேறு தனியார் நிறுவனங்களோ யாரும் கூட பங்கேற்காம ஊர் மக்களே உங்களுக்காக ஒரு கோவிலை எழுப்பியிருக்கின்றீர்கள். அதனாலதான் இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஆலய வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எழுச்சிய அடுத்து வரக்கூடிய எல்லா தலைவருக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை, குறிப்பாக இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு முறை, கோவில்ல நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம், சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்க எடுத்து காட்டணும். மதுரையில முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேன் ஐயா. அது சில